ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கின்ற குட்டீஸ்லாம் இருக்காங்கன்னா, அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். இந்த வருஷம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறப்பவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டுருக்கு. இனிமேல் பசங்க கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாடு அரசு இப்போ ஒரு சூப்பரான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாற்றம், புது பாட புத்தகங்கள் எப்படி இருக்க போகுது, வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க நம்ம கொஞ்சம் பின்னாடி போகணும். மத்திய அரசோட தேசிய கல்விக் கொள்கையை நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கலன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கு பதிலாக நம்ம மாநிலத்துக்குன்ட்டு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு கல்விக் கொள்கை வேணும்னு சொல்லி அதுக்காக ஒரு சிறப்பு குழுவை தமிழ்நாடு அரசு அமைச்சாங்க. அந்த குழுவோட பரிந்துரைப்படி போன வருஷமே பார்த்தீங்கன்னா நமக்கான மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய மாநில கல்விக் கொள்கையோட முக்கியமான நோக்கமே என்ன தெரியுமா? பசங்களை போட்டு பாடங்களை மனப்பாடம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணவே கூடாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது கொண்டு வந்திருக்காங்க. இதற்காக 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க சிலபஸை, அதாவது பாடத்திட்டத்தை முழுசாக பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்க கல்வி மற்றும் நிர்வாக குழுக்களை உருவாக்கினாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசங்களுக்கு படிப்பு சுமையை குறைக்கணும். அதுக்கு பதிலாக அவங்களுடைய ஆளுமை திறன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், வாழ்க்கை திறன், லைஃப் ஸ்கில்ஸு, நேர்மறை சிந்தனையை, பாசிட்டிவ் திங்கிங்கை வளர்க்குற மாதிரி பாடங்கள் இருக்கணும் அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்காங்க. இது சும்மா டேரெக்டாக அவங்க அமல்படுத்தாமல் அவங்க ரெடி பண்ண டிராஃப்டை tnschools.gov.in இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெளியிட்டு கல்வியாளர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் கிட்ட இருந்து கருத்துக்களை கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்திருக்க லேட்டஸ்டான அப்டேட் என்னென்னா, மக்கள்கிட்ட கேட்ட கருத்துக்களின் அடிப்படையில் இந்த கல்வியாண்டில் முதல் கட்டமாக 1, 2, 3ஆம் வகுப்புக்கான புதிய பாடத்திட்டங்கள் உருவாக்கம் பண்ணி பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. அடுத்த வருஷத்தில் ஒவ்வொரு வகுப்புக்கும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இந்த மாற்றம் வரப்போது சொல்கிறாங்க. இந்த புதிய பாடத்திட்டங்கள் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்கன்னா, தொடக்கல்வித்துறை அதிகாரிகள் சில சூப்பரான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் உருவாக்கின இந்த புது சிலபஸில் பாடங்களை தாண்டி குழந்தைகளுக்கு தேவையான வாழ்க்கை திறன், யாருக்காவது அடிபட்டால் எப்படி முதலுதவி செய்கிறது, தங்களை எப்படி பாதுகாக்கிறது, அதாவது சேஃப்டி மெத்தட்ஸு, அப்புறம் சுய பராமரிப்பு பழக்கங்கள், செல்ஃப் கேர் ஹேபிட்ஸு, இது எல்லாமே கதைகள் மற்றும் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக சேர்த்துருக்காங்களாம். பழையபடி பார்த்தீங்கன்னா மனப்பாடம் செய்கிற சுமை இந்த புத்தகத்தில் சுத்தமாக கிடையாது சொல்கிறாங்க. இந்த புது பாடத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் கழகம் இப்போ முழுசாக அச்சிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ பெற்றோர்களே, புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதத்தை விட சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு ஃபஸ்ட் எய்டு, சேஃப்டி, லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்குற இந்த புது சிலபஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம தமிழ்நாடு அரசோட இந்த முயற்சி எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உதவியாக இருக்கும்? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்லும் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.